ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் தான். ஓகேங்களா? இது விஷயம் இல்லை. இதில் இங்கே அதில் நம்ம போட போகிற நம்ம வீட்டு தக்காளி. ஓகேங்களா? இதோட சேர்த்தி நான் இந்த தக்காளியும் போட போகிறேன். இது லலிதா கஸ்தூரி மேம் வீட்டுக்கு வந்தப்போ கொடுத்தது. இது என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னா, மற்ற தக்காளி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப சாஃப்டாக, இந்த நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோன்னா எப்படி உள்ளே மாவு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தக்காளி வெரைட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் இதிலேருந்து விதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதை போடலாம், சாம்பாருக்கு போடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணிடுவேன், விதை எடுத்துருவேன். பட் நம்மளோட தக்காளியில் பார்த்திங்கன்னா விதைகள் ரொம்ப இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கிறத அப்படியே மேலே புழிஞ்சு விட்டுட்டேன். அதில் தான் நிறைய குட்டி குட்டி செடிகள் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப தக்காளியில் விதையே ஃபார்மே ஆகாத மாதிரி இருக்குது. இதுக்கும் பெரிய தக்காளி. இருங்க, கட் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்திங்களா, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதில் விதைகளே இல்லை, ரொம்ப ரேராக ஒரு சில இடத்துல மட்டும்தான் 1-2 இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் எப்படி விதை சேகரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் முதல்ல வந்த தக்காளி கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்ததை அப்படியே பக்கத்தில் தொட்டியில் புழிஞ்சு விட்டுட்டேன். அது இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அதிலேருந்து மல்டிப்ளை பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்த்திங்களா, ஒன்றுமே இல்லை, விதையே ஃபார்ம் ஆகலை. ஆனால் பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்திங்களா, இல்லை. ஸோ இது நிறையவே விதைகள் இருக்குது. நான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விதைகளை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகிறேன். ஸோ இதை தான் சொல்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். நல்லா நடுவில் இருக்கிறது அவ்வளோ மாவு மாதிரி சாப்பிட்டும் பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, புளிப்பு இல்லை. இது அவ்வளோக்கா புளிப்பு இல்லை, இது நம்மளது நல்லா புளிப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதில் பார்த்திங்கன்னா விதைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தேடி எடுத்தேன். இந்த அளவுக்கு தான், மீறி போனால் இது 10-15 தான் வரும். இது நம்ம இந்த மஞ்சள் தக்காளியிலேருந்து எடுத்துட்டேன். இது இந்த அளவுக்கு விதைகள் வந்திருக்கு. நான் ஏற்கனவே எடுத்த விதைகள் இது. இப்போ இந்தளவுக்கு இந்த விதைகள் கிளியராக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றி 2 நாள் வச்சிடணும். அப்போ பூசணம் கட்டின மாதிரி ஆகும். அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம வடிகட்டியில் வச்சு அலசி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிளியராக விதைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் சாம்பல் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் தக்காளி விதைகளை சேகரிக்கணும். இப்போ நம்ம இதையும் சாம்பாருக்கு போடலாம். தேங்க்யூ, பாய்.